அனைவருக்கும் வணக்கம். நம்ம இம்சை அரசன் 23ஆம் புலிகேசியில் பார்த்தோம்னா அரசர் ரொம்ப டொங்க அரசராக இருப்பார். ஆனால் அவரை வரையும் போது பெரிய வீரனாக வரைவாங்க. அப்போ கேட்கும்போது சொல்லுவாங்க, 100 ஆண்டுகளுக்கு பிறகு வர முட்டாள்களுக்கு எப்படி இருந்தாங்கன்னு தெரிய போகுதா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பெரியார் எனும் பிம்பத்தை இந்த திராவிட கும்பல் வளர்த்தி விட்டுருக்கு. அவர் பெரியார் என்றாலே சமூக நீதி, பெரியார் என்றாலே பெண் விடுதலை அப்படின்னெல்லாம் பேசுவாங்க. ஆனால் சமூக நீதி பற்றியோ பெண் விடுதலை சார்ந்த எந்த அறிவுமற்றவர் தான் பெரியாருங்கிறத தான் நம்ம இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி எல்லா தளங்கள்லையும் உடைச்சு பேசிகிட்டு இருக்கிறோம். சமூக நீதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தன் வாழ்நாள் முழுவதும் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக பாடுபட்ட நம்ம தாத்தா அயோத்திதாச பண்டிதர் தான் தென்னிந்தியாவின் சமூக நீதியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. சரிங்களா? அதை மூடி மறைத்து பெரியார் தான் சமூக நீதி பெற்றுக் கொடுத்தார் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் பாருங்க, அவரும் தன் வாழ்நாள் முழுவதும் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களின் விடுதலைக்காக பாடுபட்டு அவருக்கு ராவ் பகதூர், திவான் பகதூர் அப்படிங்கிற பட்டங்கள் எல்லாம் ஆங்கிலேயர்கள் அவரோட தொடர் உழைப்புக்காக இந்த சமூக விடுதலை போராட்டத்திற்காக கொடுத்துருக்குறாங்க. அதையெல்லாம் எங்கேயுமே வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த யுனெஸ்கோங்கிற ஒரு மன்றம், ஊருக்கு ஒரு மன்றம் இருக்கும்ல, அப்படி யுனெஸ்கோங்கிற மன்றத்தால் வழங்கப்பட்ட யுனெஸ்கோ விருது பெரியாருக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தவறான செய்தியை தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லி அந்த யுனெஸ்கோ நிறுவனம் விருது கொடுத்ததாக 9ஆம் வகுப்பு பள்ளி புத்தகங்களெல்லாம் போட்டாங்க இந்த தவறான தகவலை. அதை எதிர்த்து ஒருத்தர் நீதிமன்றம் செல்றாரு. அப்போ விசாரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது இது யுனெஸ்கோங்கிற மன்றத்தால் கொடுக்கப்பட்ட இது விருது அப்படின்னு சொல்லி. தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் கிடையாது, தென்னிந்தியாவின் சாக்கடைன்னு வேணா சொல்லலாம். ஏன்னா அவர் நடந்து கொண்ட விதமெல்லாம் அப்படிதான் இருக்கும். இதே நம்ம ஐயா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் 1930 முதலாம் வட்டமேசை மாநாடு லண்டன் போயிருந்தாங்க. 2ஆம் வட்டமேசை மாநாடு 1931 2 முறையும் ஐயா அம்பேத்கர் கூட ரொம்ப நெருக்கமாக இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக பாடுபட்டு இருந்தாரு நம்ம ரெட்டமலை சீனிவாசன் ஐயா. அப்போ அங்க போகும்போது கிங் ஜார்ஜ் 5 அப்படிங்கிற அரசர் 5ஆம் ஜார்ஜ் அவர் கை குலுக்க வரும்போது நம்ம தாத்தா என்ன செய்கிறாங்கன்னா கை குலுக்க மறுக்கிறார். ஏன் அப்படின்னு சொல்லி விசாரிச்சு பார்க்கும்போது இந்தியாவில் தீண்டாமை இப்படி தான் கடைபிடிக்கப்படுது, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் எப்படி ஒடுக்கப்பட்ட மக்களிடம் கை குலுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க, அவங்க வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க, அப்படியெல்லாம் இருந்த ஒடுக்குமுறையை ஒரு அரசர்கிட்ட போய் அவங்களோட லண்டன்லேயே போய் அவர் சொல்லியிருக்கிறாரு, எடுத்துரைத்திருக்கிறாரு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த இந்த ஈவேரா அவர்கள் செஞ்சிருக்காரானா? எதுவுமே செய்யலை. 1ஆம் நம்பர் அறவேக்காட்டுத்தனத்தை வேணா அவர் செஞ்சிருக்கிறாரு. முதல்ல என்ன சொல்லுவார்? திருக்குறளை மலம்னு சொல்லுவார். அதே திருக்குறளுக்கு மாநாடு நடத்துவார். அப்புறம் காங்கிரஸ் கட்சி ரஷ்யா இந்தியா மீது படையெடுத்து சண்டை வரும்போது ரஷ்யாவோட துப்பாக்கி குண்டுகளில் நான் பட்டு சாவேனே ஒழிய இந்த இந்திய காங்கிரஸ் கையில் நான் பிடிபட மாட்டேன்னெல்லாம் எழுதியிருக்கிறாரு. அப்படி இருந்தவர் திடீர்னு பார்த்தா இந்திய காங்கிரஸில் போய் சேர்ந்து அதன் தமிழக தலைவராகிறாரு. இப்படி எண்ணற்ற முரண்பாடு. இந்த கல் இறக்கக்கூடாது போராட்டம் வந்துச்சா? அப்போ என்ன செய்யலாம்? அங்கே அவரோட தோட்டத்தில் எழுதி கூட போடலாமல்ல ஒரு நுழைவாயில், இங்கே கல் இறக்கப்பட மாட்டாது, கல் இறக்குவதற்கு நாங்கள் விரோதிகள், எதிரிகள், நாங்கள் ஊக்குவிப்பதில்லைன்னு அதை விட்டு போட்டு போய் 500 மரத்தை வெட்டி வீழ்த்துறாரு, தென்னை மரத்தை. அப்படி இவர் ஒரு அரைவேக்காட்டுத்தனமாக தான் தன்னுடைய காலம் பூரா இருந்திருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் தமிழர்களுக்கு எண்ணற்ற துரோக செயல்களை செஞ்சிருக்கிறாரு. அப்போது இவர் இப்படி இருக்க இவரை சும்மா இவர் தான் சமூக நீதி பெற்றுக் கொடுத்தாரு. அப்போ அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா, வைக்கம்ல கோயிலுக்குள்ளேயே நுழைவு போராட்டம் பண்ணிட்டாருல எங்கள் ஐயா அப்படிம்பாங்க. ஆனால் வைக்கம் போராட்டத்தை தொடங்கினது இவர் கிடையாது, மாதவன் சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு போராட்ட குழுவினராக கைது செய்யப்படுறாங்க. அப்போது காந்தியடிகளுக்கு எழுதுறாங்க, இந்த மாதிரி எங்கள் போராட்டங்கள் முடக்கப்பட்டு கொண்டு இருக்கு, போராட்டக்காரர்கள்லாம் கைது செய்யப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது காந்தியடிகள் என்ன செய்கிறாரு, சரி பக்கத்து மாநிலம் தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களை அனுப்பிச்சா கொஞ்சம் அவங்க வலுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவேராக்கு கடிதம் எழுதுறாரு. முதல் கடிதத்துக்கும் எந்த பதிலும் இவர் சொல்லலை, வைக்கத்துக்கு போகவும் இல்லை. 2ஆம் முறை கடிதம் எழுதுறாரு, ஏன் என்னோட முதல் கடிதத்துக்கு எந்த பதிலும் இல்லை, நீங்கள் ஏன் அங்கே போகலன்னு சொல்லி கொஞ்சம் கடுமையாக கேள்விகளை கேட்டு எழுதுறாரு. அப்பவும் இவர் எந்த பதிலும் சொல்லலை. 3ஆவது முறை ரொம்ப கடுமையாகவே காந்தியடிகள் நீங்கள் தமிழ்நாட்டோட காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கிறீங்க,
தலைமை சொல்கிறத நீங்கள் மதிச்சு ஆகணும். நீங்கள் போகிறீங்களா இல்லை நானே வரட்டுமான்னு கேட்டதுக்கு பிற்பாடு பயந்து அடிச்சுட்டு இவர் வைக்கத்துக்கு போனார். ஆனால் அது என்னமோ இவராக நடத்தி இவரே தான் எல்லாம் வாங்கி கொடுத்த மாதிரி இவருக்கு வைக்கம் வீரர் வேற, அங்கே சிலை வேற. அப்போது முற்று முழுவதும் ஒரு புனைவை இந்த 100 ஆண்டுகளாக மக்களை, தமிழ்நாட்டு மக்களை நம்ப வைத்து இந்த திருட்டு திராவிட கும்பல் நம்ம ஏமாற்றி இருக்கிறது. அதுலேருந்து தெளிவு பெறணும்னா நம்ம நிறையா படிக்கணும். இதை சார்ந்த தமிழ்நாட்டோட சமூக விடுதலைக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு யாரெல்லாம் பாடுபட்டார்கள் அப்படிங்கிற தெளிவு நம் இளம் தலைமுறை பிள்ளைகளுக்கு இருக்கணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.